Daily. Taste the Daily. காங்கிரஸ் எம்பி சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். இன்னைக்கு திமுக தரப்பிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை அந்த ஒரு விவகாரத்தை தேசிய அளவில் எடுத்து செல்றதுக்கு திமுகவானது திட்டமிட்டிருக்கிறது. ஸோ இதில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் தேசிய அளவில் இதை எடுத்துட்டு வரும்போது அதற்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கட்டாயமாக ஆதரவு இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உட்களாகும். ஏற்கனவே இருக்கின்ற எம்பிக்களே நம்ம குறைவாக தான் இருக்கின்றது. நார்த் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க எம்பிக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் நமது மாநிலத்தின் உரிமைக்காக நம்ம குரல் கொடுக்கும் போது ஏற்கனவே இருக்கிற இந்த 39+1 பாண்டிச்சேரியோட 40 பேர் எழுந்து நாங்கள் குரல் கொடுக்கும் போது கூட தமிழகத்திற்கான உரிமை அடிப்படை தேவைகள் என்பது மத்திய அரசாங்கத்தால் முற்றிலும் மறுக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் இந்த தொகுதி வரையறை மக்கள் தொகை அடிப்படையில் செய்வேன் என்ற இந்த விஷயம் என்பது தமிழகத்திற்கான உரிமையை முற்றிலுமாக மறுப்பதற்கான காரணமாக அமைந்துவிடும். இதை நாம் கண்டிப்பாக எதிர்த்தாக வேண்டும். தொகுதி மறு சீரமைப்பு என்பது ஏதோ எம்பிக்கள் குறைந்தால் என்ன அப்படி என்ற எண்ணத்தோடு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் நமக்கோட பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் கம்மியாயிட்டாங்கன்னா மக்களுக்காக யார் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது? இப்ப தமிழகத்திற்காக யார் பேசுவது? தமிழகத்துக்கு உரிய நிதியை யார் கொண்டு வருவது? தமிழகத்துக்கு உரிய திட்டங்கள் யார் கொண்டு வருவது என்ற ஒரு கேள்விக்குறியாகும். அதன் பின்பாக இங்க தமிழகத்துக்கு வளர்ச்சி என்பது என்ற ஒரு வார்த்தைக்கே நம்ம இடம் இல்லாமல் போய்விடும். அதனால நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியை சார்ந்த, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தென் மாநிலங்களை குறிப்பாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழகத்தில் குறைக்க மாட்டோம், தொகுதிகள் அப்படியே இருக்கும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கின்றார். அது சுத்த பித்தலாட்டம், பொய்யான ஒரு தகவல் மக்கள் மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஒருவேளை 40 தொகுதியை குறைக்கவில்லை என்றாலும் கூட, ஆனால் வட மாநிலங்கள் இருக்கின்ற யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் எல்லாம் எம்பிக்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏற்கனவே இப்ப இருக்க ஸ்ட்ரென்த்தை விட உயர்த்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அங்க உயரும் பட்சத்தில் ஏற்கனவே இங்க இருக்க 40 தொகுதிகள் அப்படியே இருந்தாலும் நம்மளோட உரிமைகள் என்பது கட்டாயமாக பாதிக்கும். இது முற்றிலுமாக நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட சவாலாக நான் பார்க்கின்றேன். இதில் காங்கிரஸ் முன்னிலையில் நின்று போராடும். இப்போ தமிழக முதலமைச்சருடைய இந்த முயற்சிக்கு காங்கிரஸ் தேசிய தலைமை ஆதரவு அளிக்கும், அவங்க கூட நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பீகார் உள்ளிட்ட மாநில சட்டமன்ற தேர்தல்களில் அது காங்கிரஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்களா? அதாவது தேசிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கலாச்சார, பண்பாடு, மொழி எல்லாம் வேறு வேறு விதமாக இருக்கின்றது. அந்த மாநிலத்துக்கு என்ன உரிமை, பீகாருக்கு என்ன உரிமையோ அதை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுப்பார். யூபியில என்ன பிரச்சனையோ அதற்காக குரல் கொடுப்பா. அதுக்காக அங்க குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால தமிழகத்துக்கான உரிமையை மறுக்க மாட்டார். தமிழகத்திற்கான உரிமையும் கட்டாயமாக முன்னிருந்து குரல் கொடுப்பது ராகுல் காந்தி அவர்கள் கடமை. அது செய்வார் அவர். ஒவ்வொரு மாநிலத்தில் இந்தியா முழுவதும் இந்த ஜனநாயகம் கேள்விக்குறியாகும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குரலாக நாடாளுமன்றத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி எதிரொலிப்பார். நிச்சயமாக மேம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருமிகு சுதா. தொகுதி மறுசீரமைப்பு, இந்தி திணிப்பு, அதேபோல கல்வி நிதி, இந்த விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் தேசிய அளவில் கொண்டு சென்று அதனை முடக்குவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக திமுக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசின் பதிலை பெறும் வரை கேள்வி எழுப்ப முடிவு என தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது.
தென்னிந்திய மாநில எம்பிக்களின் ஆதரவையும் பெற திமுக திட்டமிட்டிருக்கிறது. கூட்டு நடவடிக்கை குழு இன்றைய திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் இறுதி செய்யப்படவும் வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Taste the Daily.